நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான புளி மிளகாய் இல்லை அப்படின்னா மிளகாய் தொக்குன்னு சொல்லலாம். 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். கிட்டத்தட்ட ஒரு வாரம் வரைக்குமே இது கெட்டு போகாமல் இருக்கும். பிகினர்ஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடுகு, கொத்தமல்லி, வெந்தயம் இதெல்லாம் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணணும். லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அது நல்லா வெடித்து லைட்டாக ப்ரௌன் ஆகும். அதுக்கப்புறம் இதை ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இந்த தொக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா சாதத்துக்காக இருக்கட்டும், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பவுடரை அரைச்சிட்டோம். இது வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். அப்படியே இதுக்கப்புறம் 2 பஜ்ஜி மிளகாய் எடுத்துக்கலாம். இதனோட சீட்ஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி ஆகணும். முதல்லையே வாஷ் பண்ணிவிடுங்க. அப்புறம் சீட்ஸை ரிமூவ் பண்ணுங்கள். இது வந்து ஏன் அப்படி நான் பண்ணுறேன்னா குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் காரமாக இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து இதை ரிமூவ் பண்ணுறேன். நீங்கள் வந்து போடுறதுனாலும் போட்டுக்கலாம். ரொம்ப காரம் பிடிக்கும்னு நினைக்கிறேங்க. நார்மல் சில்லியில் கூட நீங்கள் பண்ணலாம். இது வந்து குடமிளகாயிலையும் பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஆனால் பஜ்ஜி மிளகாய்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து காரத்தோடு இருக்கும். மைல்டு காரத்தோடு இருக்கிறதுனால இந்த தொக்குக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இதை வந்து தின்னாக ஸ்லைஸ் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு தின்னாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு தின்னாக ஸ்லைஸ் பண்ணிடலாம். அப்படி பண்ணிங்கன்னா தான் ஊறுகாய் சீக்கிரமாக செய்ய முடியும். அதே சமயம் சீக்கிரமாக வேகவும் செய்யும். ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்டீம் பண்ணியும் பண்ணலாம். ஸ்டீம் பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு. ஸோ நம்ம எல்லாமே ஸ்லைஸ் பண்ணி ரெடியாக வச்சுட்டோம். இதுக்கப்புறமா ஒரு 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றணும். இந்த பிக்கிளுக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் கடுகு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு ஒரு 5 வந்து போட்டுக்கலாம். கறிவேப்பிலை. இதுக்கப்புறம் பெருங்காயம். நீங்கள் கட்டி பெருங்காயம் கூட போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் பிக்கிளுக்கு. நம்ம புளியெல்லாம் யூஸ் பண்ணும்போது பெருங்காயம் கண்டிப்பாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம பஜ்ஜி மிளகாயை போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். நல்லா அந்த ஆயிலோடு சேர்த்து வதங்கும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அந்த ஹீட்லேயே நல்லா வந்து என்ன ஆகும் அப்படின்னா வெந்துடும், கிறிஸ்பியாகவும் ஆகிடும். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுருங்க. உப்பு ரொம்ப சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் மட்டும் நீங்கள் போட்டால் போதும். ஸோ பாருங்கள், இப்போது நல்ல கலர் மாறி நல்லா அந்த கிறிஸ்பினஸ் வந்துடுச்சு. உங்களுக்கு அந்த மணம் வரும் அந்த காரத்தோடு சேர்ந்து. அப்போ வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம், உங்களுக்கு தெரியும். இது வந்து பேச்சுலரும் இது வந்து செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது புளி தண்ணி ஊற்றுறோம். கிட்டத்தட்ட 1/4 கப் கொஞ்சம் திக்கான புளி தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லைட்டாக 1 நிமிஷம் வதக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம அந்த கரைச்சி வச்ச புளி மீதி இருக்கும், அதுலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஒரு 3 4 டேபிள் ஸ்பூன் அப்பப்போ ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ இது வந்து தின்னான புளி தண்ணி நான் 2வது ஊற்றுறது. இல்லைனா ஒன்றாவே கரைச்சிட்டு நீங்கள் ஊற்றிடலாம். புளி வந்து சீக்கிரமாக அதனோட தண்ணி வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து சுடுதண்ணியில் ஊற வச்சுருங்க 5 நிமிஷம். அப்போ அந்த தண்ணி வந்து எல்லாமே வந்துடும் புளியிலிருந்து. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் நம்ம இதை குக் பண்ணணும். நம்ம எப்படி புளியோதரை எல்லாம் பண்ணுவோம் அதே மாதிரியே கொஞ்சம் திக்காகணும். இன்ஸ்டண்ட்டாக சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க இதிலேயே எடுத்துடலாம், இதிலேயே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மிளகாய் தூள் போடணும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிளகாய்த்தூள். ரொம்ப காரம் பிடிக்கும்னு நினைக்கிறீங்க 2-3 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ பாருங்கள் நல்லா திக்காக வந்துடுச்சு. இதுக்கப்புறம் வெல்லம் போட்டுட்டு 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த காரத்தோட ஃப்ளேவரையும் புளியோட ஃப்ளேவரையும் நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பவுடரை போட்டுடலாம். ஸோ அந்த வெந்தய பொடி, அதுக்கப்புறம் கடுகு பொடி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட சேர்ந்து. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு வாரம் வரைக்குமே நமக்கு கெட்டு போகாது. இதை வச்சு இன்ஸ்டண்ட்டாக நம்ம வெரைட்டி ரைஸ் பண்ணலாம், லஞ்சுக்கு கொடுத்து விடலாம். இதுலேயே வந்து கொஞ்சம் பன்னீரை கட் பண்ணி போட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இந்த தொக்கை போட்டுட்டு பன்னீரை போட்டு நல்லா சுடு சாப்பாட்டில் மிக்ஸ் பண்ணி நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். ஒரு பன்னீர் கீ ரோஸ்ட் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ பாருங்கள், பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. என்ன அப்படின்னா நீங்கள் வெளியே வச்சுருந்தீங்க அப்படின்னா தண்ணி படாமல் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிறதுனாலும் நோ ப்ராப்ளம். ஒரு வாரம் வரைக்கும் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுருங்க, பர்ஃபெக்டாக இருக்கும். இது வந்து பிசுரெட்டுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். ராகி தோசை பிசுரெட்டுக்கும் இது நல்லாயிருக்கும். இப்போது இன்ஸ்டண்ட்டாக எப்படி வெரைட்டி ரைஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். கிட்டத்தட்ட 1 கப் பாயில்டு ரைஸ் எடுத்துக்கலாம்.
இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் இந்த தொக்கு. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சுடு சாதத்தில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது. அதுலேயும் நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் foods.inங்கிற வெப்சைட்டை 14 இயர்ஸ் தான் ரன் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 8000 ரெசிபிஸ் இருக்குது. எல்லாமே சிம்பிளான ரெசிபிஸ் தான்.